ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன கவனிச்சோம்? இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கிரியேட் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அப்புறம் பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணும். இப்போ இந்த பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா? நைன்த்ல நீங்க பார்த்த அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரியம் சல்ஃபேட், பேரியம் நைட்ரேட், இந்த மாதிரி வந்து காம்பவுண்ட்ஸ்ல எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்றது வந்து தெரியுமா? இப்போ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். Types of chemical reaction. We have learned that during a chemical reaction, atom of one element do not change into those of another element. Nor do atoms disappear from the mixture or appear from elsewhere. கண்டிப்பா இப்போ குளோரின் ஆட்டம் வந்து ஆர்கன் ஆட்டமா சேஞ்ச் ஆகுறது இல்லை. ஒன்லி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நடக்குது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நடக்குது. Alright? Chlorine atom will be chlorine atom. Do not change into another element. எப்ப வந்து அப்படியே டோட்டலா அனதர் எலிமெண்டா மாறும் அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்ப மட்டும் தான் வந்து டோட்டலி அனதர் எலிமெண்டா வந்து சேஞ்ச் ஆகுது. Actually, chemical reaction involve the breaking and making of bonds between atoms to produce new substance. Making or breaking of atoms. இப்போ வாட்டர் இருக்கு, அதை ஹை வோல்டேஜ் கொடுத்து எலக்ட்ரோலைசிஸ் பண்றோம் அப்படின்னா H2O2 வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இப்ப அதுவே H2+O2 gives வாட்டர் அப்படின்னு இருக்கு. இதுல வாட்டரும் ஹைட்ரஜனும் ஒன்னா, சாரி, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து ஒன்னா கம்பைன் ஆகுது. ஆல்ரைட், ஒன்னா கம்பைன் ஆகுது. அதனால அதை வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அப்ப அதை பத்தி தான் இப்ப பாருங்க. பேர்னிங் ஆஃப் கோல். கோல் அப்படின்றது கார்பன். பேர்னிங் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஆக்சிஜன் தேவை. அப்ப பேர்னிங் ஆஃப் கோல், கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? பேர்னிங் ஆஃப் கோல்ல கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? கார்பன் சாலிட், ஆக்சிஜன் O2, எப்பவுமே O2 தான் இருக்குன்னு சொல்லுவோம். கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். இப்போ இது பேலன்ஸ்டாவே இருக்கு. செல்ஃப் பேலன்ஸ் ஈக்குவேஷன், செல்ஃப் பேலன்ஸ் ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் வந்து எப்படி இருக்கு? H2O. One atom of oxygen combines with two atoms of hydrogen to form water molecule. ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். அப்போ பேலன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் 2H2 gas plus O2 gives 2H2O. முதல்ல நம்ம வந்து H2 plus O2 gives H2O மட்டும் தான் எழுதுவோம். H2 plus O2 gives H2O மட்டும் தான் எழுதுவோம். ஆனா இங்க ஆக்சிஜன் வந்து 2 இருக்கு அப்படின்றதுனால இந்த இடத்துல 2 ஆட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இங்க ஹைட்ரஜன் 4 ஆயிடுச்சு அப்படின்றதுனால இங்க 2 ஆட் பண்ணும். பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன். டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைப் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷன். சின்ன சின்ன நோட்ஸ் வந்து டெஃபினெட்லி எடுக்கணும். ம், எதுப்பா? ம், ம். இது ரஃபா இங்க நோட்ஸ் அது மாதிரி எழுதுறதுக்கு ஒரு நோட் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனா சயின்ஸுக்கு மேத்ஸுக்கு ஸ்பெசிபிக்கா எனக்கு வந்து 2 நோட் வந்து போட்டே ஆகும். இப்போ நீ போட்டிருக்கல இந்த கிளாஸ்மேட் நோட்டு, இது மாதிரி வந்து பத்தாது. மொத்தமா வந்து நம்ம போடுறதுக்கு வந்து பத்தாது. எக்கச்சக்கமா நம்ம வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. அதனால வந்து ஸ்பெசிபிக்கா நீங்க ஒர்க் பண்றது ஃபுல்லா வந்து நோட்ஸா எழுதுறது, கொஸ்டின்ஸா எழுதுறது, அது எல்லாமே ஸ்பெசிபிக்கா எழுதும். ஓகேவா? காம்பினேஷன் ரியாக்ஷன். ஒரு காம்பவுண்ட் ஆர் மாலிகுல் ஆர் ஆட்டம் ஏ இருக்கு, பிளஸ் பி. A and B combine together to form AB.
ரெண்டுமே வந்து கம்பைன் ஆயிட்டு வந்து ஒரு சிங்கிள் மாலிகுலா வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்றோம். நம்ம கார்பன் அண்ட் ஆக்சிஜன் பார்த்தோமா, burning of coals. அப்ப அதுலயும் வந்து கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் gives கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? A chemical reaction in which two or more reactants combine to form a single product is called combination reaction. A chemical reaction in which two or more reactants combine to form a single product is called combination reaction. A plus B gives AB. Example of combination reaction. இதுக்கெல்லாம் எனக்கு வந்து அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் மட்டும்தான் வேணும். இது எப்படி நடக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோ. ஓகேவா? கால்சியம் ஆக்சைடு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? கால்சியம் ஆக்சைடு தமிழ்ல நம்மளுக்கு சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. இந்த வெத்தலைக்கெல்லாம் போடுவாங்கல்ல சுண்ணாம்பு. அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வந்து அந்த ஒயிட் இதை வந்து இது பண்றாங்கல்ல சுண்ணாம்பு, கால்சியம் ஆக்சைடு. ஓகேவா? ரைட். இதுக்கு பேர் வந்து குயிக் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. குயிக் லைம் கால்சியம் ஆக்சைடு. இப்ப இந்த கால்சியம் ஆக்சைடு வந்து டிகிரி டெம்பரேச்சர் செக் பண்ணோம்னா 25 டிகிரி வந்து ரூம் டெம்பரேச்சர். 25 டிகிரின்றது வாட் இஸ் ரூம் டெம்பரேச்சர். ஓகேவா? இப்போ வாட்டரை நான் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோ. ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஸ்லாக் லைமா மாறும். ஸ்லாக் லைம். குயிக் லைம் வந்து வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணோம்னா ரியாக்ட் ஆகும், ஸ்லாக் லைமா மாறும். ஓகேவா? குயிக் லைம் CaO சாலிட். சாலிட் வாட்டர் கூட லிக்விட் ஃபேஸ்ல இருக்கு. ஓகேவா? கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா CaOH ட்வைஸ். இது எப்படி படிக்கணும்? CaOH ட்வைஸ். ஓகேவா? இங்க H2 இங்க வந்து டோட்டலா அந்த அயானே வந்து ட்வைஸ் ஆகுது. ட்வைஸ், த்ரைஸ், 4 டைம்ஸ் அது மாதிரி தான் சொல்லணும் இந்த பிராக்கெட் எல்லாத்துக்கும். ஓகேவா? இப்ப டிகிரி வந்து 30 டிகிரி ஆயிடுச்சு. ரியாக்ஷன் அப்போ ஹீட் வந்து லிபரேட் ஆகும். ஓகேவா? 30 டிகிரியா ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ இது ஒரு ரியாக்ஷன். ஓகேவா? கால்சியம் ஆக்சைடு reacts with water to form slack line. Quicklime reacts with water to form slack line. இன்னொரு இது formation of sentence சொல்லணும்னா when what quicklime is added to water and stirred கலக்கிறப்போ it forms slack line and liberate heat energy. Heat is evolved. அப்போ 25 டிகிரில இருந்து 30 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. A solution of slack line produced is used for whitewashing. இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. இது எக்ஸ் ஒய் அப்படின்ட்டுலாம் கூட கேட்பாங்க. எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த ஸ்லாக் லைமை தான் நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்காக, வால்ல பெயிண்ட் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். ஓகேவா? ஒயிட் வாஷிங் வால்ஸ். Calcium hydroxide reacts slowly with carbon dioxide and air to form a thin layer of calcium carbonate on the walls. இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம அந்த வெள்ளை அடிக்கிறோம்ல, இந்த புது வீட்டுக்குள்ள வெள்ளை அடிச்ச வீட்டுக்குள்ள போனோம்னா ஹீட்டா இருக்கும். ஏன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு ஹீட் எவால்வ் ஆயிட்டு இருக்குமா, அதனால வந்து ஹாட்டாவே இருக்கும். அந்த சுண்ணாம்பு டப்பாவை வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வார்மா இருக்கும். ஓகே, வார்மா இருக்கும். இப்ப இதை வந்து அடிச்சோன்னே
ஒயிட்டா வந்து பெயிண்ட் மாதிரி அடிச்சாச்சு. டச் பண்ணி பாத்தீங்கன்னா பவுடரியா வந்து வரும். ஓகேவா? ஆனா ஒரு 2 3 நாள் கழிச்சு பார்த்தோம்னா அப்படியே ஹார்டா மாறிடும். இப்ப இது வந்து கிளிஸ்னிங்கா இருக்கா, பளபளப்பா இருக்கா? தொட்டா வந்து வரல. ஏன்னா இந்த ஸ்லாக் லைன் இருக்குல்ல, ஸ்லோவா கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆயிட்டு ஒரு தின் லேயர் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் பண்ணும். Calcium carbonate is formed after 2 to 3 days of whitewashing and gives a shiny finish to the wall. Okay, well, shiny finish to the walls. It is interesting to note that the chemical formula for marble is also calcium carbonate. Marble chemical formula calcium carbonate தான். ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க, இந்த மார்பிள் இருக்குல்ல, இதை வந்து எடுத்து உடைச்சு பவுடர் ஆக்கி ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்றப்பதான் நம்மளுக்கு வந்து சுண்ணாம்பே கிடைக்கும், கால்சியம் ஆக்சைடே கிடைக்கும். ஃபார்மேஷன் ஆஃப் கால்சியம் ஆக்சைடும் வந்து உண்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு தேவை, அப்புறம் ஒயிட் வாஷிங்க்கு தேவை, நிறைய இடத்துல சுண்ணாம்பு தேவைப்படும், குயிக்லைன் தேவைப்படும். அதனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ என்ன ரியாக்ஷன்? கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH twice plus carbon dioxide gives calcium carbonate CaCO3 and water H2O. ஓகேவா? ரைட். ஓகேவா? இம்பார்ட்டண்டா ரெகுலரா கேட்கிற கொஸ்டின். எல்லா ஃபேஸஸ் பார்த்துக்கோங்க, ஸ்டேட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. கால்சியம் ஹைட்ராக்சைடு அக்வஸா இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு கேஸ், கால்சியம் கார்பனேட் ஃபார்ம்டு வந்து சாலிட், வாட்டர் ஃபார்ம் வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். நெக்ஸ்ட், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். Exothermic reaction. First example, burning of gas. Burning of gas, natural gas. Natural gas அப்படின்றது என்ன? மீத்தேன். இப்ப கூட இங்க மீத்தேன் ஃபேக்டரி ஒன்று ஓபன் பண்ணக்கூடாதெல்லாம் போராடினாங்க, ஆனா நடக்கல, ஓபன் ஆயிடுச்சு. மீத்தேன் கேஸ் வந்து நேச்சுரல் கேஸ், CH4. இதை 4th சாப்டர்ல ரொம்ப டீப்பா படிப்போம் இதை பத்தி. கார்பன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றதுல 4th சாப்டர் கெமிஸ்ட்ரியில ரொம்ப டீப்பா படிக்கணும். மீத்தேன் பிளஸ் ஆக்சிஜன் பர்னிங் எப்ப நடக்கும்? ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா தான் பர்னிங் நடக்கும், இல்லைன்னா பர்னிங் நடக்காது. gives கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஓகேவா? இப்போ இந்த மீத்தேன் வந்து ஆக்சிஜன் கூட பர்ன் ஆகுறப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை வச்சுதான் நம்ம சமைக்கிறோம். ஓகேவா? பிளஸ் ஹீட். ஓகேவா? அப்ப ஹீட் வந்து ஒரு ரியாக்ஷன்ல எவால்வ் ஆகுது, வெளியில வருது அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேவா? பேலன்சிங் பண்ணணும்னா ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க 2, அப்ப மொத்தம் 4 ஆக்சிஜன் ஆயிடும் இந்த சைடு, அதனால இங்க 2. ஓகேவா? Reaction in which heat is released along with the formation of products are called exothermic chemical reaction. Heat is released with the formation of product. ஓகேவா? இந்த ரியாக்ஷன் மட்டும் எழுதுங்க. Reaction in which heat is released or evolved, ரெண்டுமே சேம் தான். Along with the formation of products are called exothermic chemical reaction. இது எழுதுறியா? எனக்கு இந்த ரியாக்ஷன் மட்டும் எழுதுங்க போதும். உங்களுக்கு ஃபுல் நோட்ஸ் நீங்க எழுதுங்க. புரியல.
ம். அதுவும் எழுதுங்க. 2O2 வந்து எழுதுக்கோங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து கொஸ்டின்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அது ஃபர்ஸ்ட் டாபிக். ரெஸ்பிரேஷன். போட்டோசிந்தசிஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். 12 molecules of water reacts with 6 molecules of carbon dioxide to produce glucose, oxygen and water அப்படின்ட்டு பார்த்தோம். இப்ப அந்த குளுக்கோஸை நம்ம எடுத்துக்கிட்டோம். மூச்சு இழுக்கிறோமா? மூச்சு இழுக்கிறோம். ஆக்சிஜன் இன்டேக் பண்றோம். கார்பன் டை ஆக்சைடு வெளில வந்து ரிலீஸ் பண்றோம். ஓகேவா? அப்போ அந்த ரியாக்ஷன் பேரு தான் ரெஸ்பிரேஷன் ரியாக்ஷன். இதுல என்ன ஆகும்னா, நம்ம எனர்ஜி செலவு பண்றதுக்காக நம்ம இன்டேக் பண்ண ஃபுட் சுகர் மாலிகுல், அதாவது குளுக்கோஸ் C6H12O6, இதுதான் லோவஸ்ட் யூனிட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், சுகர் பிளஸ் ஆக்சிஜன் பேர்ன் ஆகும். ஆக்சிஜன் கூட பேர்ன் ஆகும் செல்லுல. ஓகேவா? ரைட். டு ப்ரொடியூஸ் carbon dioxide plus water plus energy. Think about the reaction which we saw yesterday, photosynthetic reaction. Carbon dioxide வாட்டர் கூட கம்பைன் ஆகும் in the presence of sunlight. சன்லைட்ல இருக்க எனர்ஜியை தான் அரெஸ்ட் பண்ணுது, குளுக்கோஸா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அதை ஸ்டோர் பண்ணுது. அந்த ஸ்டோர் பண்ண ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு யூசேஜ் வரப்போ அந்த ஃபுட்டை வந்து நம்ம பேர்ன் பண்ணணும். அப்ப பேர்ன் பண்றதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. அப்போ போட்டோசிந்தட்டிக் ரியாக்ஷன்ல எனர்ஜியை வந்து அரெஸ்ட் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் குளோரோஃபில்ல எனர்ஜியை அரெஸ்ட் பண்ணிட்டு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது. ரெஸ்பிரேஷன் ரியாக்ஷன் அதோட ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகேவா? அப்போ இதான் பேலன்ஸ்டு. பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 6 molecule ஆஃப் ஆக்சிஜன், 6 molecule ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 6 molecule ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதனாலதான் நம்ம எனி ஒர்க் பண்றோம்னா, இல்லைன்னா ஓடுறோம் விளையாடுறோம்னா ஹீட் வந்து அதிகமா லிபரேட் ஆகும், மூச்சு வாங்கும், பாடியோட ஹீட் வந்து அதிகமாகும். ஏன்னா எனர்ஜி இஸ் பீங் ரிலீஸ்ட். ஓகேவா? ஹீட் இஸ் எவால்வ். இந்த ரியாக்ஷன் எழுதிட்டீங்களா? ரியாக்ஷன் எழுதிட்டீங்களா? ரிப்பீட்டடா நிறைய வாட்டிலாம் எழுதுற மாதிரி இருக்கும். எழுதுறப்பயே வந்து இப்ப பாக்குறப்பே என்ன பண்ணுங்க, 2-3 வாட்டி அப்படியே படிச்சுக்கோங்க. ரிட்டன். சுகர், glucose plus 6 molecule of oxygen gives 6 molecule of carbon dioxide plus 6 molecule of water plus energy. Hmm? Glucose. C6H12O6 வந்து குளுக்கோஸ். நீ சொல்றது நம்ம சுகர்னு நம்ம சாப்பிடுறோம்ல, அதோட லோவஸ்ட் யூனிட் தான் இது குளுக்கோஸ். நம்மளோட சுகர் வந்து ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க. ஃப்ரக்டோஸ் காம்ப்ளிகேட்டடான சுகர் அது. ஓகேவா? அது C12H22O11. ஓகேவா? அதுக்கு பேர் ஃப்ரக்டோஸ். இதெல்லாம் நீங்க ஃபியூச்சர்ல படிப்பீங்க. சுகர் இந்த இடத்துல இதோட உண்மையான நேம் வந்து குளுக்கோஸ். ஓகேவா? Next, the decomposition of vegetable matter into compost is also an example of exothermic reaction. இப்ப குப்பை வண்டி இருக்குல்ல, குப்பை வண்டிக்கு பக்கத்துல போனீங்கன்னா ஒரு மாதிரி வார்மா ஹீட்டா இருக்கும். ஸ்மெல் ஒரு பக்கம் ஹீட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா டீகம்போஷன் ஆகுறப்போ, இப்ப எல்லாம் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இப்ப இந்த பெரிய குப்பை மேடு ஒண்ணு இருக்கா, அந்த சைடு கிராஸ் பண்றீங்கன்னா அந்த சைடு மட்டும் ஹீட் அதிகமா உணர முடியும். ஓகேவா? ஹீட் அதிகமா உணர முடியும். அப்ப அதுவும் வந்து வெஜிடேபிள் மேட்டர்ஸ்ல டீகம்போஸ் ஆகுறப்போ அதுவும் வந்து ஹீட்டை வந்து லிபரேட் பண்ணுது. ஓகேவா? சோ ஓகேவா, அதுவும் வந்து ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ஹீட் இஸ் எவால்வ்ட், எண்டோதெர்மிக் ஹீட் இஸ் அப்சர்வ்ட். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ரியாக்ஷனுக்கு ஹீட் கொடுத்தாதான் அந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேவா? ஹீட் கொடுத்தாதான் நடக்கும் அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேவா? ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட்ல ஒயர் கேஸ் வச்சு ஹீட் பண்ண போறோம்.
ஓகேவா? சல்ஃபர் ஹீட் பண்றப்போ சல்ஃபர் ரியாக்ட் வித் ஆக்சிஜன். மேல ஒரு பிளாக் கலர், இது வந்து சல்ஃபர் வந்து இருக்கிற கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பிளாக் கலரா ஒரு லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ரைட். சல்ஃபர் அயன் போட்டுட்டு ஹீட் பண்றோம், அயன் சல்ஃபைடு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அயன் எஃப்இஎஸ் அப்படியே எழுதிக்கோ, எஃப்இஎஸ். ஓகேவா? எஃப்இ சாலிட். ஓகேவா? சல்ஃபர் எஸ் மட்டும் தான் சாலிட், பிளஸ் ஹீட் gives FeS. டைரக்டா FeS மட்டும் தான். அயன் சல்ஃபைடு இதுவும் சாலிட். பிளாக் கலர் அயன் சல்ஃபைடு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, கலர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, reaction in which heat is observed are called endothermic chemical reaction. எந்த ரியாக்ஷனுக்குலாம் ஹீட் ஆனாதான், ஹீட் கொடுத்தாதான், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாதான் அது வந்து ரியாக்ஷன் நடக்குமோ அது எல்லாமே எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் தான். ஓகேவா? ஹீட் இஸ் அப்சார்ப். ஓகேவா? டீகம்போஷன் ரியாக்ஷன். இப்ப ஏபி ஒரு காம்பவுண்ட் இருக்கு, இது வந்து separated into A and B. One compound separate into two or more compounds. ஓகேவா? ஒரு compound separate into two or more compounds, molecules or atoms. It is known as decomposition reaction. Okay, decomposition reaction. A chemical reaction in which a compound is split into two or more simple substances is called as decomposition reaction. ஒரு காம்பவுண்ட் ரெண்டு மூணா பிரியுது, அது டீகம்போஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வெள்ளை அடிக்கிறப்ப கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றோமா? இப்ப இந்த சுண்ணாம்பு எல்லாத்தையும் சுரண்டி எடுத்து ஒரு ஸ்பூன்ல எடுத்துட்டு ஏதாவது இடுக்கி இல்லைன்னா வந்து துணி வச்சு பிடிச்சிட்டு ஹீட் பண்றோம்னு வச்சுக்கோயே, அந்த கால்சியம் கார்பனேட் வந்து கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் ஆயிடும். திருப்பி கால்சியம் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ஏர்ல போயிடும். அப்ப கால்சியம் கார்பனேட் ரெண்டா பிரியுது. ஓகேவா? ரைட். அப்ப அதுக்கு பேரு டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ரைட். இதுக்கு வந்து கேன் டேக் பிளேஸ் அண்டர் 3 கண்டிஷன் டீகம்போசிஷன். ஓகேவா? ஹீட் கொடுக்கறப்போ டீகம்போஸ் ஆகலாம், லைட் எனர்ஜினால டீகம்போசிஷன் ஆகலாம், எலக்ட்ரிசிட்டினால வந்து டீகம்போசிஷன் ஆகலாம், எலக்ட்ரோலிசிஸ். 3 கண்டிஷன்ல டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஹீட் கொடுக்குறோம் 1, லைட் எனர்ஜி 2. ஓகேவா? ஹீட் 1, லைட் எனர்ஜி 2, எலக்ட்ரிசிட்டி 3. ஓகேவா? இந்த இது முடிச்சோன்னா நம்ம கிளம்பிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிறது நம்ம ஈவினிங் பார்ப்போம். ஓகே, ஹீட்டிங் ஆஃப் கால்சியம் கார்பனேட். இப்ப சொன்னல, நம்மளே வந்து சுண்ணாம்பு எடுத்துட்டு வந்து ஹீட் பண்ணோம்னா வந்து என்ன ஆகும்ட்டு, ஹீட், லைட், எலக்ட்ரிசிட்டி. ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம்னா ஆகும், தென் வந்து லைட், தென் எலக்ட்ரிசிட்டி. இப்ப பாரு, கால்சியம் கார்பனேட் இப்ப நம்ம சொன்னல சுண்ணாம்பு வந்து அந்த சுரண்டி எடுத்துட்டோம். ஓகேவா? ரைட். இதை ஹீட் பண்றோம், கால்சியம் கார்பனேட், கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன், லைம் வாட்டர், ஸ்லாக் லைம் ஃபார்ம் ஆகும். இப்போ இப்ப என்ன ஆகும்? கால்சியம் கார்பனேட். ஓகேவா? கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகும். கால்சியம் கார்பனேட் ஹீட் பண்றப்போ வந்து ஒரு கேஸ் லிபரேட் ஆகுதா, அந்த கேஸ் ஆக்சுவலா கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன்ல விட்டோம்னு வச்சுக்கோயே, இந்த சொல்யூஷன் வந்து மில்கி ஒயிட்டா கன்வெர்ட் ஆயிடும். கார்பன் டை ஆக்சைடு டெஸ்ட் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு இதான் பண்ணுவாங்க.
கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆயிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த லைம் வாட்டர் கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா என்ன? CaOH ட்வைஸ். CaOH ட்வைஸ். ஓகேவா? அதுல பாஸ் பண்றப்ப மில்கி ஒயிட்டா கன்வெர்ட் ஆகும், டர்ன்ஸ் மில்கி. ஓகேவா? இதுதான் டெஸ்ட் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? ரைட். ஒரு கேஸ் இதுல கால்சியம் ஹைட்ராக்சைடுல சென்ட் பண்ணோம்னா அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் மில்க் கலர்ல வந்து ஒயிட்டா மாறிடுச்சுன்னா then it is known as then it is known that carbon dioxide is evolved. ஓகேவா? ரைட். இப்ப கால்சியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. கால்சியம் கார்பனேட் என்ன ஆகுது? கால்சியம் ஆக்சைடா கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? அப்ப கால்சியம் கார்பனேட் limestone, ஓகேவா, on heating gives calcium oxide quicklime used in manufacturing of cement manufacturing க்கு தேவை இது கால்சியம் ஆக்சைடு வந்து தேவை. அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இதான் ரியாக்ஷன், டீகம்போஷன் ரியாக்ஷன் ஹீட் மூலியமா நடக்குது. ஓகேவா? ஹீட்டிங் ஆஃப் ஃபெரசல்ஃபேட். ஃபெரசல்ஃபேட் வந்து கிரீனிஷ் கலர், yellowish green கலர் வந்து சால்ட். இப்ப அதை நம்ம ஹீட் பண்றோம். ஓகேவா? ஹீட் பண்றப்போ ஒரு ஸ்மெல் வரும், பஞ்சன்ட் ஸ்மெல் வரும். பஞ்சன்ட்னா நெடி ஏற ஸ்மெல் தான் பஞ்சன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ FeSO4 வந்து 7H2O மாலிகுல்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கோம். அந்த 7H2O கூட கம்பைன் இருக்கிறது பேர் வந்து வாட் கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவாங்க. அந்த மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கலர் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். ஹீட் பண்ண என்ன ஆகும்? ஃபெரசல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் ஒயிட் ஆயிடுச்சு, கிரீன்ல இருந்து ஒயிட் ஆயிடுச்சு. அப்ப ஹீட் பண்றப்ப என்ன ஆகும்? கலர்லெஸ் ஃபெரசல்ஃபேட் பிளஸ் 7 வாட்டர். ஓகேவா? இப்ப இன்னும் மேல ஹீட் பண்றோம். ஓகேவா? Do not point the mouth of boiling tube at your neighbor or yourself. ஏன்னா இது வந்து என்ன ஆகும்? பயங்கரமா நெடி ஏறும், பாய்சனஸ். ஓகேவா? பயங்கரமா நெடி ஏறும். இந்த ஃபெரசல்ஃபேட் ஃபர்தரா ஹீட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் 7 மாலிகுல் ஆஃப் வாட்டர் போச்சா, என்ன வந்துச்சு? ஒயிட் கலரா மாறிடுச்சு, கிரீன் கலர். அந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் போயிடுச்சுன்னா ஒயிட்டா மாறிடும். இப்ப இதுக்கு மேல ஃபர்தரா ஹீட் பண்றப்போ ஃபெரிக் ஆக்சைடு சாலிட், அப்புறம் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்புறம் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஆல்ரைட். இங்க பாருங்க, இந்த ரியாக்ஷன் வந்து ரெண்டு பார்ட். ஃபெரசல்ஃபேட் 7H2O மாலிகுல் கிரீன் கலரா இருக்கிறது ஹீட் பண்றப்ப ஒயிட்டா மாறும். இப்ப இதுக்கு மேல ஃபர்தரா ஹீட் பண்றப்போ என்ன ஆகும்? இந்த ஃபெரசல்ஃபேட் ஆன் ஃபர்தர் ஹீட்டிங் ஃபெரிக் ஆக்சைடு துரு பிளாக் கலர், ஓகேவா, பிரவுன் கலர். ஓகேவா? அப்புறம் சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அப்ப இது டபுள் ரியாக்ஷன் மாதிரி, ஆல்ரைட், டபுள் ரியாக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்ப ரெண்டு ரியாக்ஷன். பஞ்சன்ட் பஞ்சன்ட் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? நெடி ஏறும். ஓகேவா? பஞ்சன்ட் ஸ்மெல். ஓகேவா? ஹீட்டிங் ஆஃப் லெட் நைட்ரேட்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா இதுவும் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான், என்ன நடக்குது ஏது நடக்குது நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இப்போ இதே மாதிரி தான் we have to go on with. இப்போ இதுக்கு வந்து ஒரு 3-4 எக்ஸாம்பிள் பார்ப்போமா? அது எல்லாமே உங்களுக்கு ரியாக்ஷனா பேலன்சிங்கோ கேட்பாங்க. ரெண்டாவது லைட். ஓகேவா? லைட் வந்து படுறதுனால என்னென்ன டீகம்போஷன்ஸ்லாம் நடக்குது, போட்டோகிராஃபில எல்லாம் அதான் யூஸ் பண்ணுவாங்க. அதை பத்தின ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுக்கறதுனால ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் இன்டு ஹைட்ரஜன் அண்ட் வாட்டர், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், அதை வந்து பார்ப்போம். இப்ப இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து இவ்வளவு ஒர்க் வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியது. இன்னைக்கு ஈவினிங் அநேகமா இந்த லெசனை தேவையானதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஆல்ரைட், குட்.